விரும்பி சாப்பிட்ற டிஷ்னா என்னன்னு சொல்றீங்க? அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிரியாணி. பிரியாணியா? 6 வயசு குழந்தை நல்லா காரசாரமா பிரியாணி சாப்பிடுதா? ரொம்ப ஹெவியா ஸ்பைசியா இருந்தாலும் சாப்பிடுவார். ஓகே. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது? அவர் நான்வெஜ் ஐட்டம் தான் சாப்பிடுவார். ஓகே. நான் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அந்த ஷோல சொல்லவே இல்லையா? நானும் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேனே. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க கூட ஆம்லெட் மோஸ்ட்லி வீட்ல நான்வெஜ் தான் செய்வேன். ஓகே. மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இன்கேஸ் செய்வேன், இல்லைன்னா சண்டேஸ்ல. சால்ட். ஓகே. அண்ட் வேற என்னென்னலாம் சூப்பரா செய்வீங்க பொரிச்செல்வி? அபார்ட் ஃப்ரம் திஸ் சிக்கன் ஐட்டம்லாம் நல்லா செய்வேன். இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா, இப்போ பிரியாணி சிக்கன்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ண ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் உங்க ஹஸ்பண்ட் உங்க பாப்பா வந்து சாப்பிட்டு ஓ மை காட் மா இவ்ளோ சூப்பரா செஞ்சிருக்கே அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ண ஐட்டம்னா எது? அந்த மாதிரி எந்த ஐட்டம்? அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க செய்யலையா? ஓ மை காட், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கத்து தரேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. தண்ணி வேணும். அது பார்க்க ஒருதுக்கு ஆம்லெட் ஃபீல் மாதிரி வருது இல்ல, அதனால தான் அந்த ஆம்லெட்ன்றீங்களா? ஸ்டவ் ஆன். சோ அதுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஓகே. சோ எண்ணெய் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஞாபகம் வரும். ஓகே. சோ இது ஆம்லெட் பண்ற இதுக்கு தானே? ஆமா. சோ இதுல அப்படியே நீங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணீங்க அழகா சொல்லிடுங்க பாப்போம். கடலை மாவு, பன்னீர், பச்சை மிளகாய், இஞ்சி, வரும் கடலை மாவு, சிறுபருப்பு. ஓகே. இப்போ இந்த சிறுபருப்புன்றது அதான் பாடி இல்லையா இதுக்கு? ஓகே சூப்பர். அண்ட் இஞ்சி கூட மிக்ஸ் பண்ணிருக்கோம் அதை நம்ம மறந்துட்டேன். இது வந்து எப்படி செய்வீங்க? இப்போ ஒரு அடை மாதிரி வைப்பீங்களா? இப்போ ஆமா, அடை மாதிரி. இது ஒரு பன்னீர் அடை அப்படின்னே கூப்பிட்டுருக்கலாமே. பன்னீர் ஆம்லெட் எந்த நேம் வேணாலும் வைக்கிறோம். நான்வெஜ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஆம்லெட் எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? என்ன ஒரு லாஜிக். பட் இப்போ நீங்க ஆம்லெட் அப்படின்ற மாதிரி செய்றீங்க இல்லையா? சோ சிறுபருப்பு வந்து ஒரே விசிலுக்கு தான் விட்டுருக்கீங்க. அது நல்லா குழஞ்சிருந்தா அந்த ஆம்லெட் ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? அப்படியும் பண்ணலாம். ஓகே. ஆனா இப்போ நீங்க ஒரு விசில் விட்டதுனால அது கொஞ்சம் சாப்பிடுறது கொரக்கொரன்னு இருக்கும், நல்லா இருக்கும்ன்றீங்க. ஓகே சூப்பர். ஃபீல் வருதா? ஓ அந்த ஆம்லெட், இதுதான் அந்த ஆம்லெட் ஃபீல். ஓகே ஓகே சூப்பர். சாப்பிடணும்னு தோணுதே. ஓகே. பன்னீர் ஆம்லெட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பொரிச்செல்வி இங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு அழகா செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான்.
முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.